நான் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாள் வந்துட்டு என்னோட சொந்த காசுல என் சேவிங்ஸ்ல நான் வந்துட்டு இங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நோட்டும் பெண்ணும் கொடுக்கலான்னு இருக்கேன். எங்க அப்பா போன வருஷம் அண்ணா பிறந்த நாளுக்கு வந்துட்டு நான் என் கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு பெண் வாங்கி கொடுத்தேன். அதை எங்க அப்பா வந்துட்டு திட்டினாரு, நீ வந்துட்டு கிளாஸ்ல கொடுக்கறத விட இங்க சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நீ அவங்க கிட்ட கொடுத்தா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு உதவியா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னனால வந்துட்டு நான் வந்துட்டு எல்லாருக்கும் இப்ப நான் தரேன். என்னோட கனவு வந்துட்டு அண்ணாவை வந்துட்டு நேர்ல பார்க்கணுன்றது எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆசை. அது எனக்கு நிறைவேறதுமே எங்க அப்பாட்ட நான் நிறைய வாட்டி அழுதுருக்கேன், அப்பா எப்படியாவது அண்ணனை பார்க்கணும்ப்பா அப்படின்ட்டு. எங்க அப்பா வந்துட்டு சொன்னாரு, நீ வந்துட்டு 10th நல்ல மார்க் வாங்கினேன்னா அண்ணா வந்துட்டு விருது கொடுப்பாரு, நீ அப்ப போய் அண்ணனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் நிறைய படிச்சேன், ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வரல. அதுக்கப்புறம் எங்க அப்பா சொன்னாரு, சரி கவலைப்படாத, இன்னும் இங்க வந்துட்டு நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களும் படிச்சா நிச்சயம் அண்ணனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. சரி பாருங்க, சந்தோஷம் தான் நானும் சொன்னேன். ஆனா வந்துட்டு அதுலயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் காலையிலயும் சாயங்காலமும் பசங்க 3 கிலோமீட்டர் வந்துட்டு நடந்து போயிட்டு நடந்து வராங்க. அது வந்துட்டு பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, ஆனா நடந்து போயிருக்கேன். அந்த இதை வச்சு நான் சொல்றேன், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் ஒரு அத்லட், நான் நடந்து போயிட்டு வரும்போது நான் ஓடிட்டு வருவேன் தினமும். எங்க ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேல சிஎம் டிராஃபி அப்பெல்லாம் நான் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு 80 கிலோமீட்டர் 800 மீட்டர்னா நான் ஓடி இருக்கேன். நான் அப்படி வரும்போது என்னால நடந்து வர முடியாம எத்தனையோ வாட்டி ஒரு இடத்துல மயக்கம் போட்டு வந்திருக்கேன். என் தம்பி தான் என்னை தூக்கி இருப்பான். அப்ப வந்துட்டு நான் எங்க அப்பாட்ட வந்து சொல்லுவேன், ஏப்பா நம்ம ஊருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு இருக்கு. எங்க அப்பா சொன்னாரு, நம்ம ரோடு சரியில்லைன்றனால அவங்க வந்துட்டு பஸ் விடாம இருந்தாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட வந்துட்டு போன எலெக்ஷன்ல ரொம்ப இது பண்ணி இந்த ரோடு போட்டோம். இந்த ரோடு போட்டு 5 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த ரோடு போட்டதுக்கு அப்புறமும் அவங்க சொல்றாங்க பஸ் வர முடியாதுப்பா அப்படின்றாங்க. அது என்ன காரணம்னு எனக்கு புரியல. எங்க அப்பா சொன்னாரு, பஸ் வரலைன்னா புது பாலம் ஒண்ணு இருக்கு, அந்த பாலத்தை வந்துட்டு நீங்க வந்துட்டு கட்டினீங்கன்னா நிச்சயம் வந்துட்டு பஸ் வரும் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், நீங்க எதுவும் அது பண்ணலையாப்பா அப்படின்னா, இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே போகாத கலெக்டர் ஆபீஸ் இல்ல, இறங்காத போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் போய் மனு கொடுத்துட்டோம், பேசிட்டோம். ஆனா வந்துட்டு எங்களால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. நாங்க வந்துட்டு நிறைய ரெக்வஸ்ட் வச்சிருக்கோம், நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கோம், ஆனா கேட்டிருக்காங்க, ஆனா பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டு நான் இப்ப என்ன சொல்றேன்னா, எங்க அண்ணா வந்துட்டு எப்படியாவது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பஸ், இந்த பாலம், அப்புறம் வந்துட்டு குடிநீர். இங்க இருக்கிற நிறைய பேர் உப்பு தண்ணியை தான் இன்னும் குடிக்கிறாங்க, நானுமே உப்பு தண்ணி தான் குடிக்கிறேன். நிறைய வாட்டி தொண்டையும் இதா இருக்கு, எங்களுக்கு காய்ச்சலும் வர இதா இருக்கு. அதனால நான் வைகை தண்ணி வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துருச்சு. என்னோட இது கோரிக்கையானா கூட வச்சுக்கோங்க. என்னோட ஆசை, இந்த ஊருக்கு பஸ்ஸும் பாலமும் வைகை தண்ணியும் வந்தா போதுன்றதா என்னோட ஆசை. இதை வந்துட்டு என்னால எங்க அப்பா சொல்லுவாரு, நான் படிச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. என்னால முடியலனாலும் இங்க இருக்கிற பசங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த ஊருக்காக ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க, அது போதும்.